ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கள் தங்கம் அண்ட் பாலன் ரெண்டு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல எங்கள் தங்கம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அரசியல்வாதி ஃபேமிலி ஒன்று காட்டுறாங்க. அவர் ஒரு நேர்மையானவர். அவருக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணுன்னு சேர்த்து மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இதுல மூத்த பிள்ளை தான் டாக்டர். இவர் சமந்தா லவ் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுல ஒத்துக்கல. குடும்பத்தை மீறி எதிர்த்து வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்துல கடைசியா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அதுக்காக மறுபடியும் அந்த ஓடி போன டாக்டர், அவங்க அண்ணி சமந்தா எல்லாரையும் கூப்பிடலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ சமந்தாவையும் இந்த குடும்பத்துல யாருமே மதிக்கிறது இல்லை, ஆனா ஓடி போனவ அப்படிங்கிறதுனால. இந்த டைம்ல தான் ஜெயிலுக்குள்ளே இருக்க வில்லன் கேங் ஆளுங்கள்லாம் அனுப்பி அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறான். இந்த டைம்ல தான் சமந்தா களத்துல இறங்கி ஆக்ஷன் பிளாக்ல வேட்டையை காட்டுறாங்க. உண்மையாவே சமந்தா யாரு, அவங்களோட பாஸ்ட் லைஃப் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஃபேமிலியை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. படத்துல ஃபுல்லாவே சமந்தா மட்டும் தான் வருவாங்க. இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகி தமிழ் டப்ல எங்கள் தங்கம்னு வந்திருக்கு. ஒரு சமந்தாவை பிடிச்சவங்கலாம் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்ததா பாலன். படத்தோட ஸ்டார்டிங்ல கண்ணூர்ல ஒரு சப் ஜெயில் ஒன்று காட்டுறாங்க. அந்த ஜெயில இருந்து ஒரு அம்மா பையன் 2 பேர் வெளியில வர்றாங்க. அம்மா வர்றாங்க, ஓகே. ஒரு 5-6 வயசு பையன் எப்படி வெளில வரான் பார்த்தா, அந்த பையன் பிறந்ததே அந்த ஜெயிலுக்குள்ள தான். அந்த அம்மாவோட பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு எல்லாத்தையும் அந்த பையனுக்கு தெரியாம வச்சு அந்த பையன் அப்படியாவது நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கறத அந்த அம்மாவோட ஆசை. வெளியில வேலையெல்லாம் தேடி பார்க்கறாங்க, அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. கடைசியா ஒரு பாட்டியை கேர் பண்ணிக்கிற வேலை ஒன்று கிடைக்குது. அந்த வீட்டு வேலையில 2 பேரும் தங்கி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நடக்கிற ஒரு சம்பவத்தினால அம்மா புள்ள 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க வெளியில. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதையே. ஒரு அம்மா பையன் 2 பேருக்குள்ள பாசத்தை நல்லா அழகா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பீக்ல கொண்டு போயிருப்பாங்க. இன்டர்வல் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்துல கேமியோ ரோல்ல டொவினோ தாமஸ் இடையில வருவாரு. நம்ம எல்லாருமே தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை, see you.